ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டும் நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரொஜெக்டை நீங்கள் வந்து பண்ணக்கு இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணக்கு ஷோகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறது வந்து பண்ணக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ இதில் நாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்குமே வந்து பண்ணாக்க நம்ம ஒரே சைஸில் வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அப்போ தான் நம்ம இதில் போய் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பண்ண கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுடைய பிக்கும் வந்து பண்ண கரெக்டாக ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அது எப்படின்றதே நம்ம பாட்டு நம்ம குயிக்கா. ஸோ அதுக்கு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ப்ளஸ்ஸாக இருக்கா அது கில் போயிட்டு மீடியா எடுத்து நீங்கள் கில் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக்கை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே முடிச்சிருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ மேலே காலில் பட்டன் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இல்லை கிரேவ் ஃப்ரம் எக்ஸ்பேஞ்ச் இருப்பாருங்க, அது நீங்கள் கில் போயிட்டு கீழே சேவ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கா அது கில் பண்ணி வந்து பண்ணாக்க டேட்டா நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் மறக்காமல் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க 4:5. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் போயிட்டு அப்படி இங்கே பேக் போய்க்குங்க. இப்போ நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் போயிட்டு அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம் இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணக்கு க்ரீன் கலர் இருப்பாருங்க, இதில் தான் நம்ம இப்போ ஆட் பண்ண பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சைடில் கலர்ன்றது இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் ஸ்டாருக்கு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து பண்ணக்க 4:5 உங்களுடைய பிக் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காரில் போய் சரி பாருங்கள், அது கில் பண்ணாலே போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆடிடும். ஓகே, ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிற அந்த க்ரீன் கலரில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க க்ரீன் கலர் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்கி இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பேன், அந்த லேயர் இங்கே கில் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரிங் கில் போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற ஒரு பிக்கு நம்ம செலக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்துலேயுமே வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கான மூவ்ஃபிட் வந்து பண்ணாக்க நம்ம லாஸ்ட் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக்கை நம்ம ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாமா? இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க கெஃபாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்து பண்ணாக்க பிக் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கேஃப் இருப்பாருங்க, இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்த்துடலாம். அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.20 இந்த மாதிரி செகண்ட் கிட்ட வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு கிரே கல் இருக்கும், அந்த லேயர் நீங்கள் கில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் காப்பி லேயர்னு இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்க அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு 2 மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிடலாம். அப்போ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் அந்த லேயரிங் கில் போயிட்டு அந்த சைடில் ஸ்டேக் நேருக்கு அது கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாலே போதும், அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இதே கிரே கலர் வந்து பண்ணாக்க நம்ம முன்னே இடத்துல ஆட் பண்ண பாருங்கள். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னாக்கி இந்த இடத்துல 2 மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பேஸ்ட் போயிட்டு இதே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முன்ன பண்ண மாதிரி அதே ஸ்பீடாக்கில் இப்போ இந்த ஆப்ஷன் நீங்கள் கில் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சா? இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க, அந்த கிரே கலருக்கு அடுத்து வந்து பண்ணாக்க ஆரஞ்சு கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பி போட்டு ஜஸ்ட்டு அந்த கிரே கலருக்கு அடுத்து போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வரீங்க. எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்துச்சுனாக்கா முன்னாடி சொன்ன ஸ்பீடாக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் இருக்குது, அதுவும் அதே சேம் மெத்தடில் அடுத்த அந்த ஆரஞ்சு கலருக்கு நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே, இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலருக்கு அடுத்து இன்னொரு ஆரஞ்சு கலர் இருக்கும், இதையும் அதே சேம் மெத்தடில் காப்பிலே கொடுத்துட்டு இந்த இடத்துல கேஃபாக இருக்கா அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிவிட்டு
முன்ன பண்ண மாதிரி அதே ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதில் எப்படி போய் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஒரு கிரே கலர் காட்சி லேயர் கில் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து ஸ்டார் கில் போயிட்டு ஸோ நீங்கள் எடி பண்ணுற பிக்கு சால போயிட்டு மேலே ப்ளஸ் கில் பண்ணாலே போதும். கரெக்டாக இந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஓகே, இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்து இருக்கிற கிரே ஆரஞ்ச் நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரில் நீங்கள் ஒன் பண்ண பிக்கை நீங்கள் இப்போ நான் சொன்ன அதே சேமத்தில் நீங்கள் ஆட் பண்ணே வாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி பிக் ஆட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு கிரே கலர் இருக்கா, ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கா லாஸ்ட்டில் வந்து படம் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி போய் ஆட் பண்ண நம்ம பார்த்தலாமா? அதுக்கு கரெக்டாக வந்து படக்கு இந்த லேயர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்து கரெக்டாக 15.16 செகண்ட் கிட்ட இப்போ கீழே ப்ளஸ் கில் போயிட்டு மீடிய கில் போயிட்டு நான் எடிட் பண்ணி ஒரு பிக்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அந்த லேயருக்கு நேரம் சரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்ஸ்க்கெல்லாம் எனக்கு கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிக் வந்து படக்கு சாங் 2 வரைக்கும் நம்ம சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டுங்க. இப்போ நீங்கள் அப்படியே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைலுக்கு அப்படி யூஸ் பண்ணி உங்களோட பிக் வந்து தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து படாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கில் பண்ணிட்டு டூபிள் இருக்கா அது வந்து பண்ணக்க நீங்கள் கில் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு சின்ன ஒரு லேயர் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயருக்கு நேரம் செல்லில் கண்ணுமே இருக்கா கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு கீழே இருக்க கண்ணு மாதிரி இருக்கிறது லாங் ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் ஆகும். அதுக்கு மேலே இருக்க 3த்துக்கு வந்து படக்கு இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே குரூப் ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணி வந்து படம் குரூப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா இன்னொரு மாஸ்க் ஃபிட் இருக்கும், அது கிளிக் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து படக்கு அந்த ஃபிட் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டாக இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு புக் மாதிரி பாருங்கள், அதுக்கு நேரம் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபேம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம் இதை வந்து பண்ணாக்கா அப்படியே நீங்கள் 0 பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து ஆட் ஆகிடுச்சா? ஜஸ்ட்டு இதை நம்ம குரூப் பண்ண வேண்டியது, பட் நான் இப்படியே சொல்லிட்டேன். ஸோ கீழே நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் அந்த குரூப் பண்ணி ஆட் பண்ணி சொல்லலான்னு இருந்தேன், பட் இதுவே ஓகே தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் போய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி இதுக்கான அந்த மூவிஃபிட்டை வந்து பண்ண ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வருது அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இதில் ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் கேமரான்னு வந்து பண்ணாக்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 6.21 செகண்ட் கிட்ட புக் மாதிரி இருக்கும். அந்த புக் மார்க்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட் அந்த கேமரா லேயரை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தாக்கா ஜஸ்ட்டு ஆஃபர் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகே, ஸோ இதில் நாம் மூவிஃபிட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வேணாலும் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நான் பிரில் காட்டின மாதிரி உங்களுக்கு வேணும்னாக்க அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு மட்டும் உங்களுக்கு வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த இமேஜ் தான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த பிக்குக்கு நிறைய சரி லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த பிக்ஸ் வந்து பண்ணாக்க எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணாக்க XYZ இருக்கா ஜெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் மேல் மூவ் பண்ணினாக்க கரெக்டாக அந்த பிக்குக்கு பேக்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு போங்க. ஓகே, கரெக்டாக ஒரு 1000க்கு மேலே வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் தர ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து பண்ணாக்க கொஞ்சம் நம்ம வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து பண்ண கட்ட ஒயிட் கலர் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு சைடில் மட்டும் வந்து பண்ண ஒரு சின்னது ஒரு கலர் மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபிட்டில் கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணால் ஜஸ்ட்டு இந்த ஃபிட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாடசெட் இந்த நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல கலர் 1 இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் 2 இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் பதிலாக கீழே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்கேல் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆல்ஃபா வேணாலும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம், உங்களுடைய சார்ஜ் தான். எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தாலே போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இப்படியே இருக்கட்டும்.
ஓகே. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இப்போ மேலே கேமரா 1 லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். இதில் மூவ் அட்ரஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கீ ஃபார்மஸ் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃபார்ம் நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு இதை வந்து பண்ணாக்க அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணுங்கள். சாரி, கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த சைடுக்கு ரைட் சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க மூவ் ஆகும். ஓகே. ஸோ அப்படியே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணாக்க பிக் இஷ்யூ ஆகும். ஜஸ்ட் அதுக்கு சென்டராக வர மாதிரி மாற்றினாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஓகே. ஸோ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் அவங்க ஒரு கீ ஃபேமை நம்ம கூட்ட இது கொஞ்சம் நம்ம சென்டருக்கு வந்து பண்ண கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுதா. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் பாதிலே கட் ஆகுது. இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ கட் ஆகிற இடத்துக்கிட்ட வந்துட்டு ஜஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் இருக்கா அது வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே முடிச்சுட்டு போயிட்டு இது அப்படியே வந்து பண்ணாக்க இந்த சைடுக்கு நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. கரெக்டாக அது முடிகிற இடத்துல சென்ட்ரலில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இது ஒன்றும் கொஞ்சம் இதாக இருக்கா, லைட்டாக நம்ம ஜூம் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கரெக்டாக பேக்ரவுண்ட் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆர்ட் அப்லோட் வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் அது எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க 6.21 செகண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அந்த டெப்லெட் மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த லேயருக்கு நிறைய சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு புல் கலர் இருக்கா அந்த லேயர் கிளிக் கொண்டு வந்து விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெப்லெட் நீங்கள் கிளிக் போயிட்டு பிளண்டிங் கப்பாசிட்டர் லைட்டில் ஸ்க்ரீன் மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் தான், ஜஸ்ட் அந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆளில் தான் இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே காலையில் சூப் பட்டன் இருக்காக்கில் இப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு இருக்கும். ஸோ கொஞ்சம் அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.